அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போம்னா வீடியோ போடுறோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர். ஸோ வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்டான டீ டைம் ஸ்நாக் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனா சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அடுத்து ரவை எடுத்த கப்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 3 ஏலக்காயோட தோல் நீக்கிட்டு விதையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறம் 1/2 கப் சீனி சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் சீனி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் பால் பவுடர், 1/2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை மைதா மாவு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதை வந்து நம்ம ஃபைனலாக தேவைப்பட்டால் சேர்க்கறதுக்காக இது இருக்கட்டும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கட்டி விழாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கனால ஈஸியாக கட்டி விழுந்துடும். அதனால் நல்லா பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நாம் ஏலக்காயும் பால் பவுடர் சேர்த்துருக்கனால கலந்து விடும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 1/2 கப் தண்ணி மிக்ஸி ஜாரில், அதில் 1/4 கப் தண்ணி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நான் இப்போ வந்து கரண்டிட்டு வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். தோசை மாவு பதத்துக்கு வந்து இருக்கணும். நான் உங்களுக்கு மாவு காட்டும் போதே தெரியும் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுருவோம். ஏன்னா ரவை சேர்த்துருக்கனால 10 நிமிஷம் ஊற விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரவையெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. ரவை ஊறி வந்துச்சு அப்படின்னா நம்ம செய்கிற ஸ்நாக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காகத்தான். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா இல்லை, பேக்கிங் பவுடர். இப்போ இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்ல எண்ணெய் சூடாகி வரணும். இப்போ நான் காட்டியிருக்கேன்ல பபுள்ஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு சூடாகி இருக்கணும். இப்போ இதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். மாவு சேர்த்துட்டு ஒரு 20 செகண்ட் கழித்து இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா தெளித்து விட்டுக்கணும். அப்போ தான் நல்லா வந்து பூரி மாதிரி உப்பி வரும். அடுத்து ஒரு சைடு இந்த மாதிரி பொங்கி வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்ட பிறகு பாருங்கள், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இன்னும் இது வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2 சைடுமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ நாம் வந்து இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாஃப்டான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இன்னொன்று உங்களுக்கு வந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி மாவு சேர்த்துட்டு அந்த எண்ணெயை வந்து ஒரு 20 செகண்ட் கழித்து நல்லா தெளிச்சு விட்டுக்கோங்க. இது அதை விட நல்ல புஷ்ஷுன்னு வரும். ஏன்னா வந்து இருக்க எண்ணெயோட ஹீட் வந்து அதிகமாக தானே இருக்கும். அதனால் நல்ல புஷ்ஷுன்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டு அதே மாதிரி நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ செகண்ட் டைம் விட்டது நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா மாவுலையும் நான் பொரிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ 3ஆவதாக மாவு விடுறேன். இதையும் அதே மாதிரி எண்ணெயை நல்லா தெளித்து விட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ஈவினிங் டீ டைம் ஸ்நாக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு விட்டது எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு விட்டது. இது சைடு ஃபுல்லாக நல்ல கிறிஸ்பியாகவும் நடுவில் வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நான் இப்போ விரல் வச்சு அமுக்கும் போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து செகண்ட் டைம் விட்டது நல்ல புசு புசுன்னு பொங்கி வந்துச்சுலாம், அதுதான் இது. இதுவுமே பார்த்திங்கன்னா சைடில் ஃபுல்லாக கிறிஸ்பியாகவும் நடுவில் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நல்ல சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு உள்ள லேயர் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நான் இன்னும் நல்லா பிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா புசு புசுன்னு பஞ்சு போல் இருக்குது. இப்போ நாம் வந்து இதை வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
சூப்பராக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சைடில் ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக இதில் வந்து நம்ம பால் பவுடர் சேர்த்துருக்கதும் அதே நேரம் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்கதும் நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதில் நான் ஒன்று சொதப்புனேன், அதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்நாக் வந்து நான் ஃபஸ்ட்டு 3 இது விடும்போது அதே மாவு கன்சிஸ்டன்சியில் தான் நான் விட்டேன். அடுத்து மாவு கொஞ்சம் திக்காக இருக்கும்னு நினச்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். அதனால் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு சேர்த்த தண்ணியே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கையை காப்போம்.